அன்பர்களே, இந்த சனிக்கிழமை ஸ்ரீரங்கம் தசாவதார திருக்கோயிலுக்கு போவோமா? இந்த திருக்கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வடமேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களில் ஒருவராகிய திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் கோவில் ராஜகோபுரம், மதில் சுவர் உட்பட கோவில் கட்டுமான பணிகளை முன்னின்று நடத்தியவர். இதனால் மனம் மகிழ்ந்த ரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன்னுடைய தசாவதார திருக்கோலங்களை காட்டியருளினார். அந்த இடம்தான் தசாவதார திருக்கோவிலாக மலர்ந்தது. ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்தது. ஆலய முகப்பில் அழகான ராஜகோபுரம் உள்ளது. கோவிலின் மகா மண்டபத்தில் வலப்புறம் அகோபில மட ஸ்தாபகரின் சன்னதி உள்ளது. அதையடுத்து திருமங்கை ஆழ்வார் தனி சிறப்பு சன்னதியில் காட்சி தருகிறார். இவரது இருபுறமும் நம்மாழ்வார், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. திருமங்கை ஆழ்வாரின் உற்சவ விக்கிரகமும் உள்ளது. கருவறையில் திருமாலின் தசாவதார திருமேனிகள் கிழக்கு நோக்கி ஒரே வரிசையில் அழகுற அமைந்துள்ளன. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மர் ஆகிய 4 அவதார மூர்த்திகள் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார்கள். வாமனர் இடது கையில் குடையோடும் வல கையில் தானம் பெறுவது போலவும் அமைந்துள்ளார். பரசுராமர் வலக்கரத்தில் கோடரியோடும், ராமர் வில்லம்போடும், பலராமர் கலப்பையோடும் காட்சி தருகிறார். கிருஷ்ணர் நர்தன கிருஷ்ணராக ஒரு கையில் நாட்டிய பாவனை காண்பித்தும் மற்றொரு கையில் வெண்ணெய் ஏந்தியும் அருள் பாலிக்கிறார். கல்கி பகவான் வலது கரத்தில் கத்தியும் இடது கரத்தில் கேடையும் ஏந்தி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார். கருவறையின் வடக்கே விஸ்வக்சேனர் 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். கருவறையில் 10 மூலவர்கள் இருந்தாலும் ஒரே உற்சவ மூர்த்தியாக லக்ஷ்மி நாராயணர் உள்ளார். அவர் வலது கையில் வரதஹஸ்த முத்திரையோடும் இடது கையில் தாயாரை அணைத்துக் கொண்டும் உள்ளார். இவரது பீடத்தை சுற்றி 8 சிம்மங்கள் அமைந்துள்ளன. கோவில் விமானம் 10 கலசங்கள் கொண்டுள்ளது. இங்கு உள்ள அவதார மூர்த்திகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிபதியாக கருத